அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரை இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. தங்கத்தை புடமிட அது ஒளி வீசும். அதை போல தவம் இருப்பவர்களை துன்பம் வருத்த அவர்களுக்கு ஞானம் வளரும் என்கிறார். அதை போலவே போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்கள் உழைக்க உங்களை தேடி வெற்றி நகர்ந்து வரும் அல்லது ஓடி வரும். சரிங்களா? ஓகே, இந்த நல்ல குரலோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு. ரொம்ப நேரம் நான் வீடியோ, அதாவது லென்த்தாக நான் வீடியோவை அப்லோடு பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன். அதனால் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2025 வருஷம் ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டு அப்படி சொல்லிட்டு, அதில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு தர்றேன், அதையும் பாருங்கள். சரிங்களா? இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகப்படியான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய தேர்வு அப்படின்னா இந்த குரூப் 4 தேர்வு தான். சரிங்களா? இந்த குரூப் 4 தேர்வு. இந்த குரூப் 4 தேர்வு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 25 2025 அன்னைக்கு வருது. சரிங்களா? ஏப்ரல் 25 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ அதற்கான தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னா ஜூலை 13. சரிங்களா? வருகின்ற கம்மிங் சூன் ஜூலை 13 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 4 மந்த்துக்கு மேலாகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு இந்த குரூப் 4 தேர்வில் 2025 ஏப்ரல் மாதம் 25 கால்ஃபர் பண்ணி ஜூலை மாதம் 13 நடக்கக்கூடிய இந்த தேர்வில் நாம் ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு என்ன வழி சார் அப்படின்னா மிக எளிதுங்க. அதற்கான மந்திரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது 2025 குரூப் 4ல் வெற்றி பெறுவதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா உழைப்பு. அதுதான் மந்திரம். சரிங்களா? உழைப்புனா கடுமையான உழைப்பு, மிக கடுமையான உழைப்பு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? கடுமையான உழைப்போ மிக கடுமையான உழைப்போ தேவையில்லை. நேர்த்தியான உழைப்பு, அதாவது நுட்பமான உழைப்பு. சரிங்களா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னா உழைப்பு. சரிங்களா? மிக கடினமாக உழைத்தவர்கள் நிறையா பேர் இன்னும் சர்வீஸுக்கே போக முடியலை. ஓரளவுக்கு நுட்பமாகவும் சரியாகவும் உழைத்தவர்கள் நிறையா பேர் சர்வீஸில் இருக்காங்க. இதற்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா சிலபஸ் என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படையே தெரியாமல் நிறையா பேர் கண்டதை படிக்கிறாங்க. ஒன்று. சரிங்களா? கண்டதை படிப்பது. அப்புறமேல சிலபஸை ஒரு முறை அல்லது 2 முறை மட்டுமே எடுத்து பார்த்துட்டு சிலபஸை தூக்கி போட்டுட்டு அவங்க விருப்பப்படி கண்ட யூடியூப் சேனல், கண்ட விஷயங்களை பார்த்து ஃபுல்லாக, அதாவது குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவனை விட 2 to 3 மடங்கு அதிகப்படியான உழைப்பை போடுவார்கள் இந்த ரகம். சரிங்களா? உழைப்பை போடுவாங்க, ஆனால் வெற்றி பெற மாட்டாங்க. குரூப் 4ல் வெற்றி பெறவன் கரெக்டாக சிலபஸில் என்ன இருக்கோ அதை நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவான், வெற்றி பெறுவான். அப்போ ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் முதல் மந்திரமே, சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது எதை சார் படிக்கிறது அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு போதுமானது. குறிப்பாக இன்னும் என்ன கேட்டிங்கன்னா எஸ்எஸ்எல்சி. சரிங்களா? எஸ்எஸ்எல்சி அதாவது 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள், 6 to 10 வரை உள்ள புத்தகங்கள் உங்கள் வெற்றிக்கு முழுமையாக போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா +2 வரையும் படிக்கணும், இன்னும் நிறையா விஷயங்கள் படிக்கணும். ஆனால் உங்களுக்கு தேவை ஒரு 170 to 175 கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மாடரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் 170 175 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோட்டாவாக இருந்தாலும் வேலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு போஸ்ட்டு கிடைச்சா போதும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த மந்திரம் பர்ஃபெக்டாக அப்ளிகபிள் ஆகும். இல்லை சார், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும், டிரான்ஸ்போர்ட் போகணும், எனக்கு கனவு இருக்குது,
அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப் டு 12th வரைக்கும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் நல்லா படித்து வேலை வாங்காததுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னீங்கன்னா, முதல்ல நம்ம நன்கு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உழைப்பு வேறு திசை நோக்கி அமைகிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட பாடத்திட்டத்தின் வாழ் அவர்களுடைய உழைப்பு இல்லை, பாடத்திட்டத்திற்கு வெளியில் போகிறது. குறிப்பாக பாடத்திட்டத்தை தாண்டி பல விஷயங்கள் நிறையா தெரியுது ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆனால் பாடத்திட்டத்தில் உள்ள அடிப்படை விஷயங்களில் சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அது நம்ம நேரம் நமக்கு என்ன அடிப்படை விஷயங்கள் பாடத்திட்டத்திலேருந்து தெரியலையோ அதை தான் தேர்வில் கேட்குறாங்க. அதனால் இந்த தோல்விகள் தொடர்ந்து வருகிறது. சரிங்களா? அப்போது நமக்கு தோல்வியே வரக்கூடாது, இந்த நம்ம 2025 ஜெயிச்சாகணும் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரெஷர், அதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயன் அளிக்கும். ரெண்டாவது, பல ஆண்டுகளாக சிலபஸை பார்க்காம கண்டபடி உழைச்சும் மன அமைதி இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல், வெற்றி கிடைக்கலைங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இது உதவும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய குறைகளை சரி செய்து கொண்டு, சரிங்களா, நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறது மாதிரி உழைச்சிங்கன்னா 2025 நீங்கள் உறுதியாக குரூப் 4 ஆஃபீஸராக ஆகலாம். ஓகேவா? ரைட். இப்போ கவனிங்க, நமக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் போதும். இந்த பாடப்புத்தகங்களில் எல்லா பாடங்களையும் படிக்கணுமா சார்னா வேண்டியதில்லை. சரிங்களா? குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கு வேண்டியதில்லை. என்ன சிலபஸில் இருக்குது? இப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், நான் சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால தான் இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணல, தமிழ்லேயே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சயின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், விசை மற்றும் அழுத்தம், ஆற்றல், சரிங்களா, அன்றாட வாழ்வில் எந்திரவியல், மின்னியல், காந்தவியல், இந்த மாதிரி 6லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், பொது அறிவு 75 கேள்விகள். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் தான். சரிங்களா? ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறதுனால இது 10ஆம் வகுப்பு தரம் தான். அப்போ 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்கிறேன்னா, சார் இப்போ ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, ஃபோர்ஸு, மோஷன், எனர்ஜி, இதிலேருந்து +1 +2 இருக்கிறது கேட்க மாட்டாங்களா சார் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்ல வரல. கேட்பாங்க, சரிங்களா, கேட்கலாம். ஆனால் அதிலேருந்து கேட்கக்கூடிய 1-2 வினாக்கள் நம்ம வெற்றியை பாதிக்காது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் 175 கொஷின் போட்டால் போதும்னு சொல்கிறேன். 25 கொஷின் நீங்கள் ஆன்சரு தெரியவே வேண்டியதில், தவறாக விடையளிக்கலாம், எல்லாமே அதில் போயிடும். சரிங்களா? அப்போது புரிந்து படிக்க வேண்டும். 6லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய இந்த டாபிக், அதாவது என்ன சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் தேடி படித்தா போதுமானது. ஓகேவா? 1. 2வது, இதை எங்கெங்கே இருக்குது எப்படி சார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கூட வீடியோ போடுறேன். இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் தேடுங்க, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நண்பர்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். அப்புறமேல லிசன் பண்ணுங்களேன். புவியியல், அடுத்த யூனிட் புவியியல். புவியியலில் இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, இந்த 9வது 10வது சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியை கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. சரிங்களா? இன்னும் சில லோயர் கிளாஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், 6 to 10க்குள்ளே இந்த சிலபஸில் உள்ளது இருக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் அதாவது பயிற்சி மையத்திற்கு போய் படிப்பதா அல்லது வீட்டிலிருந்து படிப்பது சிறந்ததா அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயிற்சி மையத்திற்கு சென்று படிப்பது நல்லது. ஒருவேளை பயிற்சி மையத்திற்கு சென்று நீங்கள் இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். சரிங்களா? அதே ஒரே வீடியோவிலே அந்த இது இருக்குது, நான் தர்றேன், அதையும் பாருங்கள். ஒருவேளை பயிற்சி மையத்திற்கு போய் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட்டு போட்டுக்கணும். சரிங்களா? ஒரு லாங் சைஸ் நோட்டு, பெரிய நோட்டாக போட்டுக்கிட்டு இதை நம்ம ஒவ்வொரு பாடத்தையும், சரிங்களா, ஒரு நோட்டுக்கு 3 பாடம் அல்லது 4 பாடம் எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்தெந்த புக்ஸில் பார்க்குறீங்களோ அந்தந்த புக்ஸ்லேருந்து ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது ஏன் சார் இப்படி படிச்சிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு யூனிட், அதாவது 6th, 8th, 9th, 7th சொல்லிட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு போகிற டைம்ல எல்லாம் ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரே மொத்தமாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். பயிற்சி மையங்களோட வெற்றியே அதுதான். தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டும், இப்போ நம்ம சென்டர் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக மெட்டீரியல் நாங்களே பிரிண்டர் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் எல்லா சென்டர்லையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ அது எக்ஸாமுக்கு போகிறப்போ ரொம்ப ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக. சரிங்களா? அப்போ
நீங்கள் சென்டருக்கு போகாத நபராக இருந்தீங்கன்னா நீங்களாக உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஹின்ஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? இந்த ஹின்ஸ் வந்து நிச்சயமாக ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் சார் இன்னொரு டவுட் வரும், சார் நியூ புக்கு படிக்கிறதா ஓல்டு புக்கு படிக்கிறதா அப்படின்னா, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பெரும்பாலான 95% நியூ புக்லேயும் அதே கண்டென்ட் தான் இருக்கும். இப்போ கிளைமேட்டு, மான்சூனு, ரெயின்ஃபால், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், சரிங்களா, லொக்கேஷன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதே தான் இருக்குது. அதில் இல்லாமல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓல்டு புக்லேருந்து பார்த்து எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? படிக்கணும். ஓகே. ஆனால் நமது வெற்றிக்கு நியூ புக்கு மட்டுமே போதுமானது. ஆனால் நியூ புக்கிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வினாவிற்கும் 6லேருந்து 10 வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு வினாவிற்கும் 100% சரியாக விடையளிக்க வேண்டும். ஏதாவது ஒரு கொஷின் போச்சு சார், 2 கொஷின் மாற்றி அடிச்சா சார்னா உங்களுக்கு வெற்றி இழப்பு வாய்ப்பு குறைவு தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது யூனிட் 3. சரிங்களா? யூனிட் 3ல் இப்போது நியூ சிலபஸ் படி எல்லாமே தான் மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா? இந்தியாவின் வரலாறு பண்பாடு முன்னாடி யூனிட் 4ல் இருந்தது, இப்போ யூனிட் 3 மாதிரி இருக்குது. இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் வந்து யூனிட் 7 இருந்தது, இப்போது யூனிட் 3ல் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்கள் 10 கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறமேல இதில் பாருங்கள் ஜியாகிரஃபியில் 5 கொஷின் கேட்குறாங்க. சயின்ஸில் பாருங்கள், சயின்ஸில் எத்தனை கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். சயின்ஸில் 5 கொஷின் கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு எனக்கு சயின்ஸ் பாடமே கம்ப்ளீட்டாக வரவே வராது சார், சுத்தமாகவே வராது சார், அறவே பிடிக்காது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த பாடத்தையே விட்டுறலாம். 5 கொஷின் போயிட்டு போகுது, சாய்ஸில் விட்டுருக்கலாம். மற்ற பாடங்களை தெளிவாக படிக்கணும். எல்லா பாடத்தையும் விட்டுட்டேன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்னா? அப்போது அந்த வெயிட்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போது உதாரணத்துக்கு இந்திய ஆட்சியல் கான்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் பாடத்தை விட 3 மடங்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷன்லேருந்து 15 கொஷின். சரிங்களா? போன சிலபஸில் இருந்த யூனிட் 4 மற்றும் யூனிட் 7 மெர்ஜ் பண்ணி 2லேயுமே 10 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணி 10 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. அப்புறமேல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வினாக்கள். இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போது அந்த எவ்வளவு எத்தனை யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளவு மதிப்பெண் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பாடத்தை நம்ம முதல்ல படிக்கணும், இந்த பாடத்தை அடுத்து படிக்கணும்னு நீங்கள் வரிசைப்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே. இது எல்லாமே போதுமானது. நம்ம ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10 வரை போதுமானது. படிப்பதை சரியாக படித்தால் போதுமானது. அதே மாதிரி மேத்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிங்கர் டிப்பில். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில டாப்பிக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறமேல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஆவரேஜு, சரிங்களா, ரேஷியோ, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு பார்த்து அதை படித்த உடனே ஆன்சர் வரும். அதை செஞ்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ஷார்ட்கட்டில் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஷார்ட்கட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். நிறையா வீடியோஸ் எல்லாம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதை கூட ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை பயிற்சி மையத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அப்போது அங்கே பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட 25 கொஷினு மேத்ஸு. சரிங்களா? அப்புறம் தமிழில் வந்து 100 கொஷின் உங்களுக்கு தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் மாற்றிட்டாங்க. பார்ட்டியே இலக்கணத்தில் சில பகுதிகளை நீக்கிட்டு அவங்க யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நமக்கு ரொம்ப மிகுந்த சிரமமாக இருந்தது என்னென்னா, அந்த தமிழறிஞர், அதாவது பாற்று ஆவண்ணா பகுதி ஈனா, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு அதுலேருந்து 1-2 பகுதி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதுலேருந்து 15 கொஷின் மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? மீதி 85 கொஷின் இலக்கணம் தொடர்பானது. இது 6லேருந்து 10 அல்லது 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதிலேருந்து எல்லாமே சிலபஸ் கவர் ஆகிடும். ஓகேவா? இப்போ கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறமேல இந்த பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். சரிங்களா? இது யாருக்கு அப்படின்னா, நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் வேண்டாம் சார், இங்கிலீஷ் எடுக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் எடுத்து பண்ணிக்கலாம். மற்ற யாருக்கும், காமன் ஸ்டூடெண்ட் யாருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா? குரூப் 2 ப்ரிலிம்ஸில் தான் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் குரூப் 4ல் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷை நம்ம தெரிவு செய்ய முடியாது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தெரிவு செய்யலாம். சரிங்களா? இல்லை இங்கிலீஷ் வேண்டாம் தமிழ் போதும் சார்னா தமிழ்லேயே நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போ இதில் பேசிக்காக நம்ம முதல் மந்திரம் என்னென்னா சிலபஸை பார்க்குறது. அதாவது உழைக்கும் எண்ணத்தை உருவாக்குதல். எண்ணத்தை கரெக்டாக வச்சுக்கணும். சரிங்களா? தாட் வந்து 2025 தான் நமக்கு இலக்கு. இந்த குரூப் 4ல் போகணும். அப்புறமேல சிலபஸ். சரிங்களா?
சிலபஸை வந்து பர்ஃபெக்டாக நல்லா என்ன சிலபஸில் இருக்குங்கிறத கையிலே வச்சுக்கணும் அடிக்கடி, அல்லது நீங்கள் படிக்கிற நோட்லேயே இது பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் படிக்கணும், 8 ஹவர்ஸ். ஓகேவா? குறைந்தபட்சம் 8 ஹவர்ஸ். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம். சரிங்களா? அப்புறமேல வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ். சரிங்களா? அடுத்து ஆப்டிடியூடு மேத்ஸு, அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸு. இதுதான் வெயிட்டேஜோட மெத்தடு. ஃபஸ்ட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்புறமேல ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்படி தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். சரிங்களா? ரொம்ப படிக்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கணும். சரிங்களா? அப்புறமேல சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் தான் ஒரு பர்ஃபெக்ட்டு மெட்டீரியல். சரிங்களா? சோர்ஸு. அப்புறமேல பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் தனி டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு யூனிட் 2லேருந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு யூனிட்லையும் ஜிகேயில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து நல்ல யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தினமணி இருக்கு இல்லையா, தினமணி பேப்பர் பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அல்லது வேறு ஏதாவது பேப்பர் நீங்கள் இந்து எந்த பேப்பர் வேணாலும் பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பான, அதாவது இந்திய அரசியலமைப்பு தொடர்பானது, தமிழ்நாட்டு பொருளாதாரம் தொடர்பானது, தமிழ்நாட்டுடைய ஸ்கீம்ஸ் தொடர்பானது, சரிங்களா, அறிவியல் முன்னேற்றம் தொடர்பானது, சரிங்களா, எந்த விஷயங்கள் அரசியல் மாற்றங்கள் தொடர்பானது, இயற்கை பேரிடர்கள் தொடர்பானது, சரிங்களா, எந்த நிகழ்வுகள் இது தொடர்பாக சிலபஸில் இருக்கக்கூடிய தொடர்பு இது வந்தாலும் நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலராக 8 மணி நேரத்திற்கு கல்யாணம் வரும், அப்புறமேல காதணி விழா, வளைகாப்பு, பல்வேறு இல்ல சுப நிகழ்வுகள் வரும், துக்க நிகழ்வுகளும் வரும். இதில் எல்லாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து ஒரு ரெகுலராக 8 மணி நேரத்திற்கு குறைவு இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும், பத்தாது. சரிங்களா? டைம் வந்து நான் கால்ஃபர் பண்ணதுக்கு பிறகு தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா 100% பத்தாது. நிறையா ஸ்டூடெண்ட்டு கடுமையாக உழைக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போது ஒரு 8 மணி நேரத்துக்கு குறைவு இல்லாமல் ரெகுலராக உழைக்கணும். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா, இந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா வெற்றி உங்கள் வீடு தேடி வரும். கொடுக்குற தெய்வம் கூறிய பொதுவில் கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி நிச்சயமாக நீங்கள் தேர்வு எழுதிட்டு வந்துட்டால் போதும். சரிங்களா? உங்களுக்கு மெயில்லையும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் டிஎன்பிஎஸ்சி எஸ்எம்எஸும் மெயிலும் போட்டு நீங்கள் வாங்க அப்படி சொல்லிவிட்டு உங்களை கூப்பிடும், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும், எல்லாமே பண்ணும். சரிங்களா? அதனால் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்திற்கு போகிறதா, அதாவது கோச்சிங் சென்டருக்கு போகிறதா, வீட்டிலேருந்து படிக்கிறதா, சரிங்களா, இது தொடர்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நன்றாக பாருங்கள். நான் மீண்டும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். பல போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் நிறைய நல்ல பயிற்சி மையங்கள் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றது, அர்ப்பணிப்போட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? எல்லா பயிற்சி மையங்களையும் சொல்லலை. ஆனால் சில பயிற்சி மையங்கள் பர்ஃபஸாக உலகம் பளபளப்பை கண்டு ஏமாறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு கொஞ்சம் ஹைடெக்காக பண்ணி ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால் மாணவ செல்வங்கள் ஏமாந்துடாதீங்க, பணத்தை பிடுங்கிறதுக்கு பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால் ஒரே கட்டணத்தில் தேர்ச்சி பெறும் வரை எங்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் சிறந்த பயிற்சி மையம் தான். மிக குறைவான, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 அல்லது 15,000. சரிங்களா? இதுக்குள்ளர மிஞ்சி போனால் ஒரு 20,000த்துக்குள்ளர வேலை வாங்குகிற வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸு, வேறு எந்த தொழில்நுட்ப தேர்வாக இருந்தாலும் நாங்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய எல்லா தேர்வுக்கும் இலவசம், நீங்கள் வேலை வாங்குகிற வரைக்கும் வரலான்னு எந்த பயிற்சி மையம்லாம் தமிழ்நாட்டில் சொல்லுது, நிறையா பயிற்சி மையங்கள் சொல்லுது. ஏன் பணமே வாங்காமல் பல பயிற்சி மையங்கள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களில் தொலைவில் இருந்தாலும் தேடி போய் அங்கே தங்கி படிக்கலாம், தவறே கிடையாது. சரிங்களா? மற்றபடி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பயிற்சி மையங்கள் 6 மாதம் தான் டூரேஷன், 1 வருஷம் தான் டூரேஷன், நாங்கள் அந்த ரிசல்ட்டை கொடுத்தோம், இந்த ரிசல்ட்டை கொடுத்தேன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து பணத்தை கறந்துட்டு அவங்களும் தகுதியற்று இருக்கிறதுனால அவங்களும் டெவலப் ஆக முடியாமல், நம்ம மாணவ செல்வங்களையும் வெற்றி பெற வைக்க முடியாமல் அவங்க அந்த அடுத்த வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. இதிலிருந்து எப்பொருள் யார் வாய்க்கு ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரிங்களா? அதனால் எப்படி வேணாலும் பில்டப் பண்ணலாம். உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நாம் தான் சரியாக எது நல்லது எது கெட்டது என்பதை அதாவது சென்ற இடத்தால் செலவிடா தீது உருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? அதனால்
எந்த இடத்துக்கு போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து சரியாக நீங்கள் பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுத்து முறையாக படிங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வீட்டிலேருந்து படித்து பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. கிட்டத்தட்ட 99% அது வந்து தற்போதைய சூழலில் சாத்தியப்படாதது தான். 1% சாத்தியப்படும். பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்து சிலபஸை பார்த்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் ஏதாவது நெட்லேயாவது டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா சாத்தியப்படும். மற்றபடி சாத்தியப்படாது. ஏதாவது நல்ல ஒரு பயிற்சி மையத்தை நாடலாம். அதற்கு வீடியோ போட்டிருக்கேன் நான். சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. வேறு உங்களுக்கு குரூப் 4 சம்மந்தமாக, தேர்வு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பார்க்கும் பொழுது. அப்புறமேல குரூப் 4 எக்ஸாம் வந்து கால்ஃபர் வந்துருச்சுன்னா ஏப்ரல் மாதம் 25 ஜூலை 13 நடக்குது இல்லையா? அப்போ ஜூலை 10 வரைக்கும் நம்மளுடைய பெஸ்ட் அகாடமியோட டெலகிராம் குரூப்பில் டெய்லி ஒரு டெஸ்ட் நடக்கும். அது ஃப்ரீயாகவே நடக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் அகாடமி டெலகிராம் குரூப்போட அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவையானவங்க அதில் ஆட் ஆகிக்கோங்க. சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.